Welcome to LeetCode question number 16. 3 sum closest. இந்த கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா given an integer array nums of length n and an integer target. Find 3 integers at distinct indices in nums such that the num is closest to the target. அதாவது இந்த கொஷின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரே நம்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, அதில் சம் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இன்டீஜர், அதாவது டார்கெட்ல வந்து சம் வேல்யூ டார்கெட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இருக்க சம் வேல்யூஸ் ஆட் பண்ணனா இந்த டார்கெட்டுக்கு க்ளோசஸ்டான ஒரு வேல்யூ வந்து நமக்கு வரணும். ஸோ அதை தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆல்சோ இதில் வந்து ரிட்டர்ன் த சம் ஆஃப் த 3 இன்டீஜர்ஸ் வந்து வர மாதிரி ரிட்டர்ன் பண்ணணும். ஆல்சோ இதில் வந்து எக்ஸாக்டாக 1 சொல்யூஷன் வர மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் வந்து எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ஸில் வந்து இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, இல்லை டார்கெட் வந்து 1. ஸோ இதில் நம்ம எந்தெந்த வேல்யூஸ் ஆட் பண்ணனா நமக்கு இது க்ளோசஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு ப்ரோக்ராம் வந்து எழுதணும். ஹியர் நம்ம ஒன்றும் கூட ஆட் பண்ணால் 0 கிடைக்கும். பட் மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு இது கிடைக்கும். அதனால இதில் வந்து மேக்ஸிமம் நம்பர் செட்டை ஆட் பண்ணால் க்ளோசஸ்ட் வேல்யூ வர மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லையும் நம்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. டார்கெட் 1 ஆப்வியஸ்லி இதில் வந்து ஜீரோஸ் தவிர வேறு எந்த நம்பரும் இல்லை. ஸோ இதை வந்து 0வே எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வாங்க ப்ரோக்ராம் வந்து போகலாம். ஸோ ஹியர் 3 sum closestன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதுக்கு கீழே தான் நம்ம எழுத போகிறோம். அட் பிகினிங்ல நம்ம ஒரு அரேஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். அரே ஸ்டார்ட் அதில் நம்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஹியர் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் நம்ஸில் இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன். அதாவது அசெண்டிங் ஆர்டர், அதாவது பிகினிங் 0, அதாவது நெகட்டிவ்ஸ்லேருந்து லாங்கஸ்ட் வேல்யூவோ அந்த மாதிரி நான் வந்து ஷார்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இட்டு க்ளோசஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ஸில் வந்து 0, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நம்ஸில் இங்கே வந்து 1 எடுத்திருக்கேன். அதே மாதிரி சேம் அஸ் நம்ஸில் இங்கே வந்து 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லைன் வந்து இப்போ க்ளோசஸ்டில் வந்து நான் அந்த மூணு நம்ஸ் 0, 1 அண்ட் 2 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இருக்குன்னா இனிஷியலாக ஏதாவது ஒரு சம் வேணும், அதுக்காக இனிஷியலாக நான் கண்டிஷன் கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸோட சம்மை வந்து க்ளோசஸ்டில் சேவ் பண்ணி வைக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதில் பார்த்துருப்போம் -4, -1, +1 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இனிஷியலாக வந்து வேல்யூஸ் எடுத்து அதை வந்து ஆட் பண்ணி க்ளோசஸ்டில் வச்சுக்கிறேன். அதுக்காக இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக, அதாவது நெக்ஸ்ட் வேல்யூ வரதுக்காக கண்டிஷனுக்கோசரம் நான் வந்து ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். அதில் இன்ட் i = 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு i less than nums டாட் அதோட லென்த்து வந்து நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ லென்த்து அதில் -2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அடுத்து i ++. ஸோ ஹியர் நான் ஃபஸ்ட்டு 0ன்னு சொல்லி வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு i less than nums டாட் length -2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். என்னன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் 2 நம்பர்ஸை 2 பாயிண்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது மீதி 2 நம்பர் மட்டும் எடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு. அதுக்கு தான் வந்து இந்த ஃபார் லூப் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார் லூப்புள்ள லெஃப்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். இந்த லெஃப்ட்ல நான் i + 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் லெஃப்ட் பாயிண்டரில் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இப்போ இங்கே ஃபிக்ஸ்டு நம்பர் வச்சுக்கிட்டோமா. ஸோ இங்கே வந்து ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டை வச்சுட்டு நெக்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து அடுத்த பாயிண்டர் தள்ளுறதுக்கு வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இங்கே இன்ட்டு லெஃப்ட் = i + 1 கொடுத்துருக்கேன் இல்லையா. இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ இங்கே வந்து நம்ம அதாவது அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து அப்படியே பிளேஸ் பண்ணியிருப்போம், அதாவது அதை ஃபிக்ஸ்டாக வந்து எடுத்துப்போம். இங்கே வந்து நான் லெஃப்ட் = i + 1ங்கும் போது இந்த ஃபிக்ஸ்டு நம்பருக்கு அடுத்த நம்பர்லேருந்து லெஃப்ட் பாயிண்டர் வந்து அதை ரீட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இங்கே லெஃப்ட்னு சொல்லி இதை இனிஷியலைஸ் பண்ணி கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கேன்.
நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்ட்டு ரைட்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அதில் நம்ஸ் டாட் இங்கே லென்த்து -1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதாவது இங்கே வந்து லெஃப்ட் சைட்லேருந்து பாயிண்டர் ரீட் பண்ணிட்டு போமா ஒன்றுன்னா, இங்கே வந்து ரைட் சைட்லேருந்து ரீட் பண்ணிட்டு வரும். அதாவது லாஸ்ட் எலிமெண்ட்லேருந்து வரும். ஸோ அதனால தான் இங்கே லென்த் -1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அடுத்து இது வந்து செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வைல் லூப் வந்து எடுத்துக்கிறேன். அந்த வைல் லூப்புக்குள்ள லெஃப்ட் லெஸ் தென் ரைட் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இங்கே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மீட் ஆகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். அதுக்கோசரம் நான் வைல் லூப்பில் அந்த கண்டிஷன் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டும் மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு இதாயிரும். இதுவும் வந்து ரீட் பண்ணிட்டு போகணும், இதுவும் வந்து ரீட் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்கோசரம் இங்கே லெஃப்ட் லெஸ் தென் ரைட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இங்கே இன் சம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த இன்ட் சம்மில் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த நம்ஸில் லெஃப்டையும் ஆட் பண்ணுறேன். அது கூட நான் என்ன பண்ணுறேன், நம்ஸில் ரைட்டையும் அதே மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ ஹியர் கரண்ட் 3 நம்பர்ஸோட சம் கால்குலேட் பண்ணும். அதாவது இந்த ஃபிக்ஸ்டு நம்பரு லெஃப்டில் வந்து அந்த பாயிண்டரை வச்சு ரீட் பண்ணது, நெக்ஸ்ட்டு ரைட்டில் இருந்து ரீட் பண்ண வேல்யூ. ஸோ இந்த மூணோட கரண்ட் 3 நம்பர்ஸோட சம்மை கால்குலேட் பண்ணி நமக்கு இங்கே சம்மில் ஸ்டோர் பண்ணி வச்சு, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் இங்கே வந்து நம்ம இஃப் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த இஃப்ல மேத் டாட் இங்கே வந்து நமக்கு அப்சல்யூட் வேல்யூ வச்சு நம்ம எடுக்க போகிறோம். அதனால் மேத் டாட் அப்சல்யூட்டில் நான் இங்கே வந்து டார்கெட் வேல்யூ வந்து கொஷினில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டார்கெட் மைனஸ் இந்த இடத்துல நான் சம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்கணும்னா, லெஸ் தென் அதே மேத் டாட் இங்கேயும் அதே அப்சல்யூட் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த அப்சல்யூட்டில் அதே மாதிரி டார்கெட் மைனஸ் க்ளோசஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும், க்ளோசஸ்ட் ஈக்குவல் டு சம். இந்த சம்மை எடுத்துட்டு போய் நான் க்ளோசஸ்டில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஹியர் இங்கே நான் அந்த இஃப்ல வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே டார்கெட்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டினில், ப்ளஸ் இந்த சம் இங்கே கண்டுபிடிச்ச நம்பரை வந்து மைனஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இங்கே டார்கெட்டும் ஆல்ரெடி இருக்க அந்த க்ளோசஸ்ட் டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த க்ளோசஸ்ட்னா என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண நம்பர். ஸோ அதுவும் வந்து மைனஸ் பண்ணும். இங்கே என்ன பண்ணணும்னா அப்சல்யூட், அதாவது மைனஸாக இருக்கிறத ப்ளஸ் அந்த மாதிரி அப்சல்யூட் வந்து வேல்யூ எடுத்து வச்சுக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குன்னா, இது வந்து லெஸ் தெனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணு, சம் எடுத்துகிட்டு போய் க்ளோசஸ்ட்டில் சேவ் பண்ணி இதுதான் இப்போதைக்கு க்ளோசஸ்ட்டு அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசரம் இது ரெண்டுத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணணும். ஸோ டார்கெட்டுக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்கோ அதை கம்பேர் பண்ணுறோம். நியூ சம் இன்னும் க்ளோஸாக இருந்தால் அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து இங்கே வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதோட இந்த இஃப் வந்து முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் நம்ம இது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொரு இஃப் வந்து எடுத்துக்கிறோம். இந்த இஃப் வந்து சம் லெஸ் தென் டார்கெட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறோம், லெஃப்டில் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதாவது சம்மை விட டார்கெட் அதிகமாக, அதாவது பெரிய வேல்யூவாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு வந்து நீ மூவ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம். இப்படி இல்லை என்ன பண்ணுறோன்னா, இங்கே எல்சிஃப் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த எல்சிஃப்ல வந்து அதே மாதிரி என்ன பண்ணுறேன், சம்மு வந்து கிரேட்டர் தென் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் வந்து ரைட்டில் இன்க்ரிமெண்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் ரைட்டில் டிக்ரிமெண்ட் கொடுத்துட்டுனா இந்த எல்சிஃப் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் போடுறோம். அடுத்து இதுவும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட் வந்து ஃபைனலாக கொடுக்குறேன். இந்த எல்ஸ் பார்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே
இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா அதுதான் வந்து 2 கண்டிஷனுமே செட் ஆகல, ராங்காக இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன இருக்கும்? ஃபைனலாக நம்ம ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்ச அந்த சம்லேயே தான் அதோட ஆன்சர் இருக்குது. எதுவும் வந்து அதை தாண்டி க்ளோசஸ்டாக இல்லை. ஃபைனலாக இதுதானே க்ளோசஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதோட முடிஞ்சது. இந்த கர்லி பிரேசஸ் இது கூட இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து இந்த ஃபார் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் ஃபார் இருக்கு, இதோட முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அந்த ரிட்டர்ன்ல க்ளோசஸ்ட் எஸ்டி CLOSEST க்ளோசஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், நமக்கு ஃபர்ஸ்ட் கேசஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு. டார்கெட் கொடுத்துட்டாங்க, அவுட்புட்டும் க்ளோசஸ்டாக இங்கே ஆட் ஆகி சம்மையை வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 0 கொடுத்துட்டாங்க, இதுவும் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாவா ப்ரோக்ராமில் இதுக்கான லீட் கோட். இந்த கொஷின் நம்பர் 16 வந்து ஈஸியான மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ இந்த சம் வந்து சால்வ் பண்ணியிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you again in next video. Thank you.